எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சன்சைன் A3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல். நியூசிலாண்டில் எவ்வளவோ ஸ்பெஷல் இருக்குங்க. அது நம்ம லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும். அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் டைம் வந்துட்டாலே இங்கே டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் இவங்க நம்மளே ஓனாக போய் பிக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இங்கே போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே நான் ப்ளூபெர்ரி பிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. சரி, உள்ளே எப்படி இருக்குது, அங்கே என்ன ஸ்பெஷலு, ஸ்ட்ராபெரிஸ்லாம் எப்படி அங்கே போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே லைனாக பார்க்கலாம் வாங்க. போன தடவை ப்ளூபெர்ரி பறிக்க போகும்போது நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன், அந்த இடம் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்கே ப்ளூபெர்ரிஸ் மட்டும்தான் அந்த டைமில் போட்டிருந்தாங்க. அங்கே என்ட்ரி சார்ஜ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் ரொம்பவே பெருசு. இங்கே ஸ்ட்ராபெரி அப்படின்றது மட்டும் இல்லை, ராஸ்பெரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருக்காங்க. இங்கேயும் என்ட்ரி சார்ஜ் கிடையாது. பட் ஒரு பவுலுக்கு $15 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ளூபெரியில் சாப்பிட்றதுக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே ஸ்ட்ராபெரியில் எவ்வளோ நாள் நீங்கள் பறித்து சாப்பிட்டுக்கோங்க, அமௌண்ட்லாம் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டேஸ்ட்டு பண்ணிக்கிட்டே நீங்கள் பிக் பண்ணி எவ்வளோ வேணாலும் பவுலில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு லேடிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றது ஃப்ரீ தான், எவ்வளோ வேணாலும் பிக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கரலாம், அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் பிக் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு பவுல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் $15 நாங்கள் லிட்டு எதுவுமே கொடுக்க மாட்டோம். பட் அதுக்கு நீங்கள் நிறையாவும் எடுக்கக்கூடாது, அந்த பவுலில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லெவலுக்கு மட்டும் நீங்கள் பறிச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய டனல்ஸ் இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஆளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு போர்ஷன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. எங்களுக்கு நம்பர் 2 கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த லெவலில் இந்த சைடில் ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, இங்கேருந்து அந்த எண்டிங் வரைய ஃபுல் லென்த்துமே நம்மளோடது தான். இந்த லென்த்தில் எவ்வளோ ஸ்ட்ராபெரிஸ் உங்களுக்கு வேணுமோ அது நீங்கள் பறித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 ஆளுக்கு ஒரு பவுல் தான் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் 4 பேர் போயிருக்கோம் அப்படின்னா 2 பவுல் கன்ஃபார்மாக எடுத்து தான் ஆகணும். இல்லை எங்களுக்கு ஒரு பவுல் போதும் அப்படின்னா 2 பேர் வெளியில் தான் நிற்கணும். அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. 4 பேர் உள்ளே போகிறீங்கன்னா 4 பேர் கன்ஃபார்மாக 2 பாக்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம போய் உள்ளே சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ 4 பேர் உள்ளே போயிட்டு நிறையா சாப்பிட்டுட்டு ஒரே பவுல் தான் வாங்கிட்டு வருவோம். அதனால அவங்க 4 பேர் போனீங்கன்னா கண்டிப்பாக 2 பாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே மொதல் டனல் ஃபுல்லாகவே நம்மளோடது தானே, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயான டைம் கிடச்சிச்சு. ஃப்ரீயாக நம்ம மட்டும் பறிக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்ம நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ராபெரிஸ்லாம் முதல் சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பிக் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களே க்ரோ பண்ணுறாங்க இல்லையா, அதனால் நல்லா இருந்துச்சு. அது தேவையானதெல்லாம் முதல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்ஸில் போடவே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த செடியிலலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா பெருசாகவும் இருக்குது, நல்லா ரெட் கலராகவும் இருக்குது. எவ்வளோ ரெட் கலராக இருக்கோ அதெல்லாம் நல்லா பெருசாக இருக்கிறதெல்லாம் பார்த்து பாக்ஸில் போட்டாச்சு. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஃபேமிலி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃபேமிலிக்கு இதே டனலில் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் எவ்வளோ எடுத்திருக்கோம், பேலன்ஸ் அவங்களுக்கு பறிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி பெருசு பெருசாக எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அந்த பாக்ஸ்லேயும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஹர்ஷ்க்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆல்ரெடி வீட்டிலேயே நிறைய ஸ்ட்ராபெரி ஜூஸ் அந்த மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த டைம்லேயே கொடுக்கும்போது அது காலி ஆயிடுச்சுன்னா அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவார். இப்போ இங்கே அந்த ஸ்ட்ராபெரியை ஃபீட் பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அதை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம ஃபீட் பண்ணுறது இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக அந்த ஜூஸ் வரும் இல்லையா, அதை மட்டும் நான் ஸ்க்வீஸ் பண்ணி அப்படியே கொஞ்சமாக கொடுத்துட்ருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. அந்த லீஃப் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலரில் அது கீழேயும் நல்லா கவராக இருக்குது. அதனால நம்ம உள்ளே கொஞ்சம் தேடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு ரெட் கலராக கிடைக்கிறனால நம்ம பாக்ஸில் போகிறத விட வாயில் போகிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் இந்த டனலை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இந்த இடம் வந்து ரொம்ப பெருசுங்க. அதுவும் ஹைவேக்கு முன்னாடியே வந்து இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் வந்து இவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் அந்த ப்ளூபெர்ரி பிக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து எதுவுமே இல்லை, நான் சொல்லியிருப்பேன். வெறும் கார் பார்க்கிங் அந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா, அந்த ஐஸ்கிரீமு இதோட ஃப்ளேவரான ஜூஸு கஃபே எல்லாமே வந்து இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து காஸ்ட் வந்து அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து இங்கே என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ரூட்ஸில் வந்து என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை தான் வந்து மெயினாக வச்சுருக்காங்க இவங்க. இப்போ இதில் பாருங்கள் ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து எவ்வளோ ரெட் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் எல்லாத்தையும் பறித்து பாக்ஸில் தான் வந்து போட போகிறேன். அவ்வளோ சூப்பராக எல்லாமே வந்து சைஸும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்து எடுக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த ஒன் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒன் சைடில் மட்டும்தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சைடுமே வந்து நம்மளோடது தான். அந்த சைடுனா லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைடும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து கொஞ்சம் காயாகவும் இருக்குது, கொஞ்சம் பழமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து பிக் பண்ண வேண்டாம். இங்கே இந்த செடியில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. கீழேயும் நல்லா ரெட் கலராக இருக்குது, மேலேயும் வந்து கொஞ்சம் அந்த ரெட் கலராக இருக்கும் இல்லையா பெருசாக, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து இப்போ பாக்ஸில் வந்து போட்டுடலாம். ஸ்ட்ராபெரி கண்ணே விண்வெளி பெண்ணே, சில்வர் ஸ்பூன் கையோடு பிறந்தவள் நீயே, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள் ஆப்பிள் போல் இருந்தவள் நீயே, தங்க தட்டில் சோறு பென்ஸ் ஏசி காரு இருந்தும் நெஞ்சோடு சொல்லாத பாரம் என்ன, தனிமை இனிமையாக எளிமை கொடுமையாக உனது கண்ணோடு சொல்லாத சோகம் என்ன. பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட் பிக்கிங்க்கு வரும்போது அந்த ஃப்ரூட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ராபெரிஸில் வந்து என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரிஸில் வந்து விட்டமின் சி இருக்குது, அதுக்கப்புறமா விட்டமின் B9 அண்ட் பொட்டாசியம் இதெல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம ஹார்ட்க்கு வந்து ரொம்ப நல்லது. அதோட ரொம்ப முக்கியம், நம்ம பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ராபெரிஸில் வந்து விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால இது வந்து கேன்சரோட ஃபைட் பண்ணுறதுக்காண்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரோக் வராமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதில் வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம வெயிட் வந்து அதிகமாக வந்து கெயின் பண்ணுறதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறோம். ஃப்ரீ டைமில் வந்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறோம், வெளியில் கூப்பிட்டு போகிறோம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி என்னென்னமோ நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி இவ்வளோ சொல்லிக் கொடுக்குற நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கார்டனிங் வந்து சொல்லிக் கொடுக்குறது அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி இடத்த வந்து குழந்தைங்களுக்கு கார்டனிங் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கார்டனிங் பண்ணுறனால ஆக்சிஜனை வந்து காசு கொடுத்தும் வாங்க வேண்டாம், வெளியில் போயும் தேட வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு தேவையான சுத்தமான வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். இது வந்து அட்வைஸ் கிடையாது, டிப்ஸு தான். சரி, ஓகே, நம்ம இப்போ டனலோட எண்டிங்க்கு வந்தாச்சு. அதாவது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங்க்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எண்டிங்கில் வந்து ஒரு குட்டி ஃபாரஸ்ட் மாதிரி அங்கே இருக்கா நம்மளுக்கு ஆப்போசிட்டில். இந்த சைடு வந்து இப்படி தான் இருக்கும், அந்த சைடு வந்து வேறு ஒரு ஃப்ரூட்ஸை வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த சைடு அலோட் கிடையாது. இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த டனல் இங்கே இருக்குல்ல, இதுதான் நம்மளோட டனல். அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து பிக் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு அந்த சைடும் வந்து நிறையா இருக்குது, லைனாக வந்து போயிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி வந்தோம் இல்லையா, அங்கேருந்து வந்தோம்ல, எண்டிங் வந்து இந்த இடத்துல முடியுது. இப்போ இங்கேருந்து அந்த சைடு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டனலுக்கும் இந்த டனலுக்கும் பாருங்கள் நம்பர் 1 நம்பர் 2 அந்த போர்டு தெரியுது அவங்களுக்கு அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டனலில் தான் இப்போ நம்ம வந்து பிக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து பிக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தடவை வந்து ஃபுல் வியூவையும் வந்து நான் காமிக்கிறேன், அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன், அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸ்ட்ராபெரி கண்ணே விண்வெளி பெண்ணே, சில்வர் ஸ்பூன் கையோடு பிறந்தவள் நீயே, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள் ஆப்பிள் போல் இருந்தவள் நீயே, தங்க தட்டில் சோறு பென்ஸ் ஏசி காரு இருந்தும் நெஞ்சோடு சொல்லாத பாரம் என்ன, தனிமை இனிமையாக எளிமை கொடுமையாக உனது கண்ணோடு சொல்லாத சோகம் என்ன.
பிரச்சனை இல்லை, வால்யூம் ஏற்றணுமோ? ஸ்ட்ராபெரியை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து பறிச்சதில் வந்து டைம் போனதே தெரியல. இது மோர் தென் வந்து நாங்கள் வந்து 45 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்மளுக்கு பக்கத்தில் வந்தவங்க எல்லாமே வந்து இடத்த காலி பண்ணிட்டாங்க. நம்ம மட்டும்தான் இன்னும் வந்து தேடிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா 4 பேர் இருக்கிறனால குழந்தைங்களே வந்து நிறையா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து அவ்வளோதான், பாக்ஸ் வந்து இப்போ நிறைஞ்சிருச்சு. ஏன்னா பாதி வந்து சாப்பிட்டுக்கிட்டே பிக் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதுல வந்து ஃபைனலாக இவ்வளோ ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. ரெட் கலரில் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இதை போட்டுட்டு பாக்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். நாங்கள் அடல்ட்ஸ் வந்து 4 பேர் இருக்கிறனால வந்து 2 பாக்ஸ் வந்து கம்பல்சரி. குட்டி பையனுக்கெலாம் வந்து கணக்கு கிடையாது. நாங்கள் அடல்ட்ஸ் வந்து 4 பேர் இருக்கிறனால 2 பாக்ஸ் வந்து கம்பல்சரின்னு சொன்னனால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு 2 பாக்ஸையுமே வந்து நாங்கள் நல்லா ஃபில் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், மேலே லிட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மேலே சும்மா அந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி 2 பாக்ஸையுமே வந்து இதே லெவலில் தான் வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அதுவும் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 2 பாக்ஸுமே மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாகிருச்சு. ஃபைனலாக இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா அது சின்னதாக இருக்குமோ பெருசாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சூப்பராகவே இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து நான் அந்த ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியா சொன்னேன்ல, அங்கேருந்து இந்த இடம் வந்து இவ்வளோ பெருசு. இந்த ஃபுல் லென்த்துமே வந்து நம்ம தான் வந்து பிக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் வந்து எல்லாமே வந்து சூப்பராக பிக் பண்ணியாச்சு. எவ்வளோ பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதான், வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசி வரையை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் இதோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நியூசிலாண்டில் இருக்கிறவங்க போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து மறக்காமல் இந்த இடத்த வந்து போய் பாருங்கள். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா, பை பை. சப்ஸ்கிரைப் டு சன்ஷைன், ஃபீல் த பெஸ்ட் டைம். பை.